ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட் ஹவுஸ். நம்ம வைஃபை எல்இடி சைன் போர்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு சைஸாக உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் நிறைய சைஸஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைஸ் பார்த்திங்கன்னா 1/2x4, அதாவது 16/128. இதோட வித்து சைஸ் அண்ட் ஹைட் சைஸ் பார்த்திங்கன்னா 16/128, 1/2x4. இந்த போர்டு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம வைஃபை போர்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எல்இடி ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சென்சன் ஹீடு டெக்னாலஜின்னு இருக்கும். இதே மாதிரி தான், இதை தான் நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ மறந்துடுறாங்க, எல்இடி ஆர்ட் போனீங்கன்னா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாதீங்க, பேக் போயிடுங்க. உங்கள் போர்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் உள்ள வைஃபையை ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் போர்டு ஆனில் இருக்கணும், உங்கள் வைஃபையில் ஆனில் இருக்கணும். உங்கள் போர்டோட உங்கள் சைன் போர்டோட உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டோட பேர் வந்து WF1. அதாவது நீங்கள் 1/2x2, 1/2x3, 1/2x4, 1/2x5, 1/2x6, நீங்கள் அரை அடியில் என்ன போர்டு வாங்கினாலும் மல்டி கலரில் அது யூஸ் பண்ணியிருக்க போர்டு WF1. இப்போ பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிருக்கு. நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், போர்டு ஆன் பண்ணிட்டோம், வைஃபை ஆன் பண்ணிட்டோம். WF தான் என்னோடய போர்டு. அதை நான் கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், 8x8. நீங்கள் 8x8 போட்டு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் வந்துடும். பார்த்தீங்களா? ஓகே கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கனெக்ட் வித் இன்டர் இருந்துச்சு. இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா, சில பேர் கேட்காது, சில பேர் கேட்டுச்சுன்னா ஆல்வேஸ் கனெக்ட் மட்டும் கொடுங்க, அவ்வளோ. ஓகே, இப்போ உங்களோட போர்டும் உங்கள் ஃபோனில் உள்ள வைஃபையும் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு நெட்டு தேவை கிடையாது. நிறைய கேட்குற நெட்டு ஆஃப் ஆயிருமான்னு. இதுக்கு நெட்டு தேவையில்லை. உங்கள் ஃபோனில் வைஃபை மட்டும் இருந்தால் போதும். இப்போது உங்கள் எல்இடி ஆர்ட் சாஃப்ட்வேருக்கு போங்க. போனே இந்த மாதிரி வரும், நியூ டிஸ்பிளேன்னு வரும். இந்த நியூ டிஸ்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போர்டு அது சிங்க் பண்ணியிருக்கும். WF1 சிங்க் ஆகிருக்கு. அதை ஆட் மட்டும் பண்ணுங்கள். நான் சொன்ன ஏற்கனவே இது 1/2x4 போர்டு அப்படின்றப்போ வித்து பார்த்திங்கன்னா 128, ஹைட் 16 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. இது ஃபுல் கலர், அதுவும் எடுத்துக்கிச்சு. கிரே ஸ்கேல் 4 அதுவும் அது எடுத்துக்கிச்சு. இப்போ ஓகே மட்டும் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ். இதில் நீங்கள் என்னென்ன டைப் பண்ணணுமோ, உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை இதில் தான் நீங்கள் டைப் பண்ணணும். ப்ளீஸ் என்டர். இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களுக்கு என்ன உங்கள் வேர்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், வெல்கம். வெல்கம் டு லைட் ஹவுஸ்ன்னு போடுறேன். லைட் ஹவுஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட் ஹவுஸ் போட்டாச்சு. இது பாருங்கள், வெல்கம் டு லைட் ஹவுஸ் லென்த்தான பேர், இதுக்குள்ளே நிற்கலை. ஸோ நம்ம இதை ரன்னிங் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் சைஸை கரெக்ட் பண்ணிக்கிறேன். 18 கூட போதும்னு நினைக்கிறேன். போல்ட் ஆக்கிக்கிறேன். இப்போது அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கண்டினியூஸ் மூவ். ஏன் கண்டினியூஸ் மூவ் கொடுக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டுக்குள்ளே நிற்கிற பேரை தான் நம்ம வந்து ரேண்டம் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ரேண்டம் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அடுத்ததுலேயே சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வெல்கம் டு லைட் ஹவுஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது ரெட் கலரில் இருக்குது. கலர் சேஞ்ச் பண்ண கலர்ஸில் போய்ட்டு நீங்கள் க்ரீன் எல்லோனா எல்லோ, என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வச்சு. நான் க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சிங்களா? ஸ்பீடு பாருங்கள், எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஸ்பீடை குறைக்கணும். அடுத்து ஸ்பீடுன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்பீடை குறைச்சிக்கணும். ஸ்பீடு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அங்கே ஸ்பீடு குறையும். நான் 50 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், மெதுவாக போகுதுங்களா? ரொம்ப மெதுவாக இருக்குது. நம்ம 45 வச்சுக்குவோம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்லோவாக வருதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், நான் ரேண்டம் எஃபெக்ட்ஸ் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இப்போது வெல்கம் லைட் ஹவுஸ் நான் போட்டிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த போர்டுக்கு நிற்கிற மாதிரி ஒரு பேர் வைப்போம். ஆஃபர்னு வச்சுக்கோமே. நீங்கள் ஏதாவது ஆஃபர் தான் போட்டிங்கன்னா கூட நீங்கள் டேரெக்டாக வைஃபை ஆஃபர் போட்டுக்கலாம். ஆஃபர் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டேன்.
இப்போ இதை கிளிக் பண்ணி ரேண்டம் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஆஃபர்ன்றது இந்த போர்டுக்கு நிற்கிது. அதை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். சின்ன பேர்னால இந்த போர்டுக்குள்ளே என்ன பேர் நிற்கிதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃபர்னு செலக்ட் பண்ணிட்டேன், ரேண்டம்னு வச்சுட்டேன். ஸ்பீடு பாருங்கள், ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்குது, நம்ம குறைச்சிக்குவோம், 440 வச்சுக்குவோம். இப்போ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வருது பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து உங்கள் பேர் இந்த போர்டுக்குள்ளே என்ன மட்டும் தான் பண்ண முடியும், இல்லாட்டி நீங்கள் கண்டினியூஸ் மூவ் தான் கொடுக்கணும். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், ஆஃபர் போட்டோம். இப்போ பார்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் பார்டர்ன்னு இருக்கும் பாருங்கள். நான் ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. பார்டர் கிளிக் பண்ணி ஓகே பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்டர் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ அடுத்து கலர்ஃபுல் வேர்டு எப்படி போடுறது பார்க்க போகிறோம். இதே ஆஃபர் வச்சு நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அனிமேஷன் வைஸ் பார்த்தாச்சு, ஸ்பீடு பார்த்தாச்சு, பார்டர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்கள், அதை அடுத்து அதான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் அடுத்து சொல்லித்தரேன். கலர்ஃபுல் வேர்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டைலில் இந்த ஸ்டைல் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டைல் நீங்கள் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அங்கே மல்டி கலரில் உங்களோட கண்டென்ட் மல்டி கலர் டிஸ்பிளே ஆகும். 68 வந்து ஃப்ரெண்ட்ஸ், லோடிங் டைம் தான் கொஞ்சம் எழுப்போம். ஓகே, இப்போ வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபர் மல்டி கலர், அதே ரேண்டமில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அனிமேஷன் with multi color with different type of styles. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலர்ஃபுல் வேர்டு பார்த்தாச்சு. பேக் போங்க. இப்போது இது நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இப்போ ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஆஃபர்ன்னு இருக்குது. இப்போது இதை நான் சென்ட் பண்ணிட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். அப்போ அடுத்து இப்போ வரிசையாக வரணுமே. இப்போ நான் ஆஃபர் போட்டேன், அதுக்கு அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும், அது அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ப்ரோக்ராம் நம்பர் 1 ஆஃபர்னு போட்டிருக்கோம். பேக் போயிருங்க, நியூ ப்ரோக்ராம் கொடுங்க. நியூ ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன டைப் பண்ணுங்க, நான் வெல்கம் மட்டும் போடுறேன். வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் கண்டென்ட் உள்ள நிற்கும். ஸோ நம்ம ரேண்டமே கொடுத்துக்குவோம். 19 போல்ட் ஆக்கிக்கும். இதை சென்டர் பண்ணிக்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டில் கர்சர் வச்சு இந்த டபுள் பக்கத்தில் நீங்கள் ஸ்பேஸ் பண்ணி விட்டால் போதும், சென்டர் பொசிஷன் போயிடும். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன், ரேண்டமில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது போர்டுக்குள்ளே நிற்கிது. ஸ்பீடு ஒரு 30 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை சென்ட் பண்ணுறேன். பாருங்கள், வெல்கம் வந்துருச்சுங்களா? இப்போ வெல்கம் மட்டும் தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம சென்ட் பண்ண ப்ரோக்ராம் வெல்கம் மட்டும் தான் சென்ட் பண்ணோம். இப்போ ஆஃபர் பண்ணது அது வந்து வேறு ப்ரோக்ராம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஒன்றா கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், வெல்கம் தான் வந்துகிட்டே இருக்கும், நம்ம போட்ட ஆஃபர் வரல. அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பேக் போயிட்டு இப்போ பாருங்கள், நியூ ப்ரோக்ராம் 1 நியூ ப்ரோக்ராம் 2 இந்த இடத்துல சென்ட் இருக்கும் பாருங்கள். நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே பண்ணுறதை சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம்குள்ளே உள்ளது மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ ஆஃபர் நான் சென்ட் பண்ணுறேன், வெல்கம் சென்ட் ஆகிருந்துச்சு. இப்போ நான் ஆஃபர் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஆஃபர் வந்துருச்சு. இப்போ ஆஃபர் தான் வந்துகிட்டே இருக்கும், வெல்கம் வராது. அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, பேக் போயிட்டு நியூ ப்ரோக்ராம் 1 ஆஃபர் இருக்குது, நியூ ப்ரோக்ராம் 2 வெல்கம் இருக்குது, அதை இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரோக்ராம் 1 ஆஃபர், ப்ரோக்ராம் 2 வெல்கம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ப்ரோக்ராம் வேணால் வரிசையை செஞ்சுட்டே வரணும். இப்போ அடுத்து நியூ ப்ரோக்ராம் கொடுத்து நியூ ப்ரோக்ராம் 3 கொடுங்க. சேல்ஸ் இல்லை, நான் இது தமிழில் டைப் பண்ணிக்காத நம்ம பேஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் சாமி பேர் ஸ்ரீ பெரிய ஐயனார் சன்னிதியும் கொடுத்துருக்கேன். இப்போ இது பெரிய பேர் உங்களுக்கு தெரியும். ஸோ இது கண்டெல்லாம் நிற்காது. அப்போ நம்ம இதை கண்டினியூஸாக மூவ் பண்ண தான் முடியும். சைஸ் நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கலாம், 24 இருக்குது.
16, 15 ஓகே. ஸ்பீடு பாருங்கள் 35 வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு கலர் ஒவ்வொன்று கொடுக்கலாம். பாருங்கள் ஸ்ரீ அப்படின்ற ப்ளூ கலர் இருக்குது, பெரியன்றது க்ரீன் கலரில் இருக்குது, ஐனா சியானில் இருக்குது, பிங்க் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டையும் ஒவ்வொரு கலரில் நீங்கள் மாற்றிக்கலாம். அதை நூலில் நீங்கள் செலக்ட் பண்ணி கலரை கிளிக் பண்ணி மாற்றினீங்கன்னா மாறிக்கும். இப்போ இது நம்பர் 3 ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பேர் இருக்குது. இதுக்கு பார்டர் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஆஃபர் வராது, வெல்கம் வராது. அதுக்கு நான் என்ன சொல்லிக்க உங்களுக்கு தெரியும். பேக் போயிட்டு 1 2 3 3 டிக்காக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க, அப்புறம் சென்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கண்டென்ட்டு நம்பர் 1 ஆஃபர், நம்பர் 2 வெல்கம், நம்பர் 3 அந்த கோயில் நேம் வந்துடும். கோயில் நேமில் நீங்கள் என்ன போட்டாலும் அது வந்துடுவாங்க. நம்பர் 2 நம்பர் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் பண்ணுறது. அதான் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வரிசையாக பண்ணின்னு ஒரு கண்டினியூஸாக வரணும்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் நம்பர் 4 போயிட்டு நம்ம டேட் டைம். நிறைய பேர் டேட் டைம் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்கங்க. டெக்ஸ்ட்டு டெலிட் பண்ணால் இங்கே பாருங்கள் இன்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் திஸ் ஏரியான்னு கேட்கும், அதை ஓகே போட்டுருங்க. டெலிட் ஆயிடுச்சு. இப்போது இந்த கார்னரில் ப்ளஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஆட் கிளாக் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இங்கே பாருங்கள் டேட் இருக்குது, இது சைனீஸில் வீக் இருக்குது, டைம் இருக்குது. மூணுமே ஒன்றா டிஸ்பிளே வரனால நமக்கு தெரியல. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் டேட் வீக் டைம்னு இருக்குது. இப்போ நான் டேட்டு மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா டேட் இதான் ஃபஸ்ட் டேட்டு, அதை விட்டுருங்க. கீழே வீக்குன்னு செலக்ட் பண்ணி நாட் டிஸ்பிளே கொடுத்துருங்க. டைமை செலக்ட் பண்ணி நாட் டிஸ்பிளே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் டேட் வந்துடுச்சு. இது ஏன்னா மூணுமே உங்களுக்கு ஆனில் இருக்கனால, மூணுமே டிஸ்பிளே ஆகிறனால உங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால் நம்ம வீக்கையும் டைமையும் நாட் டிஸ்பிளே, உங்களுக்கு எது வேணுமோ அதை விட்டுட்டு மற்றதை நாட் டிஸ்பிளே கொடுக்கணும். அவ்வளோதான் சிம்பிள், அதான் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பாருங்கள் டேட் டைம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இயர் டேட்டு, இயர் மந்த்து டேட் இருக்குது. நமக்கு வந்து டேட்டு மந்த்து இயர் தான் ஈஸியாக இருக்கும். அப்போ அதை கிளிக் பண்ணி இது நிறைய ஸ்டைல் இருக்கும். இது நமக்கு டேட்டு மந்த், இப்போ பாருங்கள் இயரு மந்த்து டேட்டுன்னு இருக்குது. நமக்கு தேவை டேட்டு மந்த்து இயர், இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 22 டேட்டு, மந்த்து 7, இயர் 20 வந்துச்சு. இப்போ பாருங்கள் சைஸ் சின்னதாக இருக்குது. ஃபாண்ட் சைஸ் செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டை நீங்கள் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. இது கரெக்டாக நினைக்கிறேன், ரொம்ப வெளியே போகாமல் பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சாது. இப்போ இது கலர் வேணும்னா டேட்டில் போய்ட்டு ஏன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுவீங்க. ரெட்னா ரெட்டு, மஞ்சள், அப்பாச்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இன்றைக்கி தேதி 22/7/2023. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் போயிட்டு அமிச்சனால இந்த ப்ரோக்ராம் தான் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பேக் போயிட்டு நியூ ப்ரோக்ராம் கொடுத்து டைம் செட் பண்ணுறேன். இப்போ டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்கங்க, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், ஆடு கிளாக் கொடுங்க. இப்போ எனக்கு டைம் தான் வேணும். அப்போ டேட்டு நாட் டிஸ்பிளே பண்ணிடுங்க, வீக்கை நாட் டிஸ்பிளே பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டைம் வந்துடும். இப்போ பாருங்கள் ரயில்வே டைமில் இருக்குது. நமக்கு என்ன டைம் வேணுமோ நீங்கள் அதை மாற்றி, நமக்கு இங்கே ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கணும்னா டைமை கிளிக் பண்ணி இதில் நிறையா ஸ்டைல்ஸ் ஆஃப் டைம் டிஸ்பிளே இருக்கும். அது இல்லாமல் 8:59 இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். இதை நம்ம டைம் வந்துச்சு. இப்போ மணி 9:23. இப்போ நான் அதை சென்ட் பண்ணுறேன் பாருங்கள், டைம் 9:23 வராது. இப்போ பாருங்கள் 11:44 வருது. இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் வந்து நம்ம இதில் செட் பண்ணுவோம், அதனால தான் அங்கே டைம் மாறி வருது. அதுக்கு ஒன்றும் இல்லை, பேக் போங்க, டிவைஸ் போங்க, டைமுன்னு இருக்கும், அது டைமை செலக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ செட் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செட் டைமை கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் ஓகே பண்ணுறேன், 9:23 வந்துச்சிங்களா. இப்போ டைம் 9:24 மாறிடுச்சிங்களா. ஒன்றும் இல்லை, உங்கள் டைம் தப்பாக வந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், டிவைஸ் போங்க, டைம் போய்க்குங்க, ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செட் டைம் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணணும்.
புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? மறுபடியும் என்ன சொல்கிறேன் பார்த்துங்க. டைம் போங்க, ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணுங்க, செட் டைம் ஓகே பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு ஓகே, ஆட்டோமேட்டிக் ஆன், ஒரு ஓகே போட்டிங்க, டைம் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரோக்ராம் கண்டினியூஸாக பாருங்கள். ஆஃபர், வெல்கம், இந்த கோயில் பேர் போட்டிருக்கோம், டேட்டு போட்டிருக்கோம், டைம் போட்டிருக்கோம். இதை நான் அப்படியே சென்ட் பண்ணுறேன். நம்பர் 1 ப்ரோக்ராம் இது, ஆஃபர். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் 2-3 ப்ரோக்ராம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு நியூ ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு ப்ரோக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு கண்டினியூஸாக வரணும்னா நீங்கள் வெளியே வந்துட்டு அது வரிசையாக ப்ரோக்ராம் டிக் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணும். இப்போ 2ஆவது ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, இது 3ஆவது ப்ரோக்ராம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கோயில் போய் முடிஞ்சால் நம்ம என்ன போட்டிருந்தோம்னா டேட் போட்டிருந்தோம். அடுத்து பாருங்கள், டேட், டைம், மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வரிசையாக வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்ப்ளிட் ப்ரோக்ராம், அது நான் இதிலே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்ப்ளிட் ப்ரோக்ராம் அப்படி ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்டை நம்ம 2ஆக பிரித்து நம்ம ப்ரோக்ராம் போடலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், பாக்ஸஸ் ஓப்பன் ஆகும். அந்த பார்டர்ஸை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக 64:16 வைக்கணும். ஏன்னா இந்த போர்டு சொன்னேன் உங்களுக்கு 128/16. ஸோ 128 பாதி 64. ஸோ 2 போர்டை பாதியாக பிரிச்சுக்கிட்டு இப்போ இதில் நான் கண்டென்ட் போடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, சில பேர் கோல்டு ஜாப் வச்சுங்களேன். இப்போ நான் கோல்டு அப்படின்னு சொல்கிறேன், GOLD, கோல்டுன்னு செலக்ட் பண்ணிட்டேன். இது ஃபாண்ட்டு உங்களுக்கு போல்ட் ஆக்கிக்கிறேன், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சைஸ் தான் முக்கியம், உங்களுக்கு என்ன சைஸ் அதில் கரெக்டாக உட்காருதோ அந்த சைஸ் சூஸ் பண்ணிங்க, இன்னும் குறைச்சிக்கலாம். இப்போ கோல்டுன்னு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், கோல்டு நமக்கு நார்மலாக மஞ்சள் கலர் தான். ஸோ மஞ்சள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு மிக்சிங்கில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சியான் போட்டால் அங்கே மஞ்சள் வரும். அது நீங்கள் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கோல்டுன்னு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோல்டு போட்டோம். இப்போ இங்கே பக்கத்தில் ப்ரைஸுன்னு போடணும் இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம இன்னொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். ஒன்றும் நான் பண்ணல பாருங்கள், டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ஒரு போர்டை 2ஆக பிரிச்சுருக்கேன். கரெக்டாக பிரிச்சுக்கோங்க, 64 வச்சுக்கோம். 65 வந்துச்சு பாருங்கள், 64. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 64/16. ஓகே, இப்போது இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்தா இன்னொரு டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கும். அது இங்கே எழுத்து ட்ராக் பண்ணிகிட்டே போங்க. கரெக்டாக அதுவும் 64 கொண்டு போயிருங்க. பார்த்தீங்களா? 64:16. இப்போ இங்கே ப்ரைஸ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு ப்ரைஸ் இன்றைக்கி 45,000 வச்சுக்குவோம். 45,000. இந்த கரெக்டாக அந்த இந்த சைஸ் பெருசாக வர மாட்டேங்குது பாருங்கள். 17, 18, 19 வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். போல்டை வச்சுக்குவோம், இன்னும் 1 வைக்கலாம், 20. ஓகே, இப்போ பாருங்கள் கோல்டு. இந்த கோல்டுக்கு செலக்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் இந்த செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த பார்டர் வரும். இப்போ கோல்டு செலக்ட் ஆகின்னு அர்த்தம். இதுக்கு ஒரு பார்டர் போட்டுக்குவோம். இப்போது ப்ரைஸ் நம்ம க்ரீன் கலரில் கொடுத்துக்குவோம். இதையும் நம்ம ரேண்டம்னு வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், கோல்டை நான் ஃபிக்ஸடாக வச்சுருக்கேன், ஏன்னா கோல்டு மாற தேவையில்லை. ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு ரேண்டம் வந்துட்டு. இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்ப்ளிட் ப்ரோக்ராம். அதாவது ஒரு போர்டை 2ஆக பாதியாக பிரித்து ஒரு கண்டென்ட்டும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கண்டென்ட்டும். இப்போ கோல்டு அப்படின்னா ப்ரைஸ். இது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஆஃபர்னு போட்டு பக்கத்தில் நீங்கள் உங்களோட இது கண்டென்ட்டை கொடுத்துக்கலாம். இப்போ கோல்டு ஃபிக்ஸடாக இருக்குது, அதை நீங்கள் ரேண்டமாக்கிக்கலாம். ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் தான் இப்போ ரேண்டமாக வச்சுருக்கேன். இப்போ கோல்டையும் ரேண்டமாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், கோல்டை செலக்ட் பண்ணுங்கள், அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் டிஸ்பிளே ஸ்டாட்டிக்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரேண்டம் வச்சுக்கோங்க. ஓகே பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோல்டும் ரேண்டம் டிசைனில் வரும். உங்களோட
அந்த ரெண்டாவது உள்ளதும் ரேண்டம் மிஷினில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்ப்ளிட்டிங் தி ப்ரோக்ராம். போர்டை ரெண்டாக பிரித்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதாவது மிஸ் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இனி வர அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.